டேஞ்சர் டேஞ்சர் வெரி வெரி டேஞ்சர் டேஞ்சரோ டேஞ்சர். யோ என்னம்மா சொல்லு. டேஞ்சர் டேஞ்சர். அட விஷயம் சொல்லுவா, மனசுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. சுத்தி வேணுமா கட்டிங் ஃப்ளையர் வேணுமா? எதுக்கு? உனக்கு கிடைச்சது நீ சுத்திக்க, எனக்கு கிடைச்சது நான் சுத்திக்கிறேன். நீ விஷயம் சொன்னாதா? அந்த கிழவி ரொம்ப டேஞ்சரானவப்பா. என்னடா வீட்ல இவ்வளவு ஃப்ரீயா இடம் கொடுக்கறான்னு நினைச்சா எல்லாரும் நம்ம 2 பேரையும் போட்டு கொடுத்தாம்பா. என்னம்மா சொல்ற? இன்ஸ்பெக்டர் வர சொல்லிருக்காப்பா. இன்ஸ்பெக்டர் தானே வரட்டும். இந்த கேப் மாதிரி வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. என்ன நான் ஜெயில இருந்து தப்பி வந்த ஒரு கேடிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நீ ஏமா பயப்படுற? அதனோட நொல்ல மூஞ்சியெல்லாம் மாத்தி. என்னது நொல்ல மூஞ்சியா? சரி நல்ல பர்சனாலிட்டியான மூஞ்சியா பவுடர் கவுடர் பூசி இந்த பர்சனாலிட்டி ஆக்கிருக்கான்னு வச்சுக்க. யா யா வர்ற இன்ஸ்பெக்டர் யாருன்னு பாப்போம். சரி பாப்போம். எனக்கு மெட்ராஸ்னா உனக்கு வேலூர். Who is this man? நான் பார்த்ததே இல்லையே. இன்ஸ்பெக்டர் ஹலோ. இல்ல நான் தான் கண்ணாசாமி. இல்ல கந்தசாமி. இது தேவராஜ் இல்ல ஐயாசாமியோட மச்சான். அவங்க சித்தப்பாவுக்கு தம்பிக்கு. என்ன வளறீங்க? சரி இல்லையே. சரியா இருக்கு. நான் தலைக்கு தாடி ஓட்டல, மூக்குள்ள மீச ஓட்டல, காதுக்கு டை அடிக்கல. எல்லாம் அந்த கிராப் வச்ச பாட்டியமாவும் மாஸ்டர் இருந்தா. ஷட் உனக்கு போலீஸ் பொம்மைனால பயமாச்சு. ஏன் அந்த ஆள்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிற? அந்த ஆள் தான் சின்ன பொண்ணை கட்டிக்கு போற மாப்பிள்ள. யோ இந்த சைடு வாய வீட்டு மாப்பிளைய வர்றதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் சுட்டுட்டு போய் நம்ம தனியா செட்டில் ஆகிரணும். என் வேஷமே கலைஞ்சாலும் சரி அதுக்கு ஒண்ணு விட மாட்டேன். சரி இன்னும் நீயும் படுக்க மாட்டேங்கிற, என்னையும் படுக்க விட மாட்டேங்கிற. குணகண்ட நாய் சிதம்பரம் போன மாதிரி உன் கூட சேர்ந்ததே தப்புப்பா. ஹாய் சின்னி. ஹாய். ஹாய் சின்னி. அத்தை நீங்களா? எஸ் நானே தான். இந்த வீட்டுக்கு மாஸ்டர் வந்ததுல இருந்து என்னையும் மாத்திட்டாரு, என் குணத்தையும் மாத்திட்டாரு. அத்தை உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வரவேற்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீதாவுக்கும் உன்னை போல வேலை பார்க்குற மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும். அத்தை தேங்க் யூ. தேங்க்ஸ் எனக்கு இல்ல, மாஸ்டருக்கு. இதுக்கெல்லாம் இவர்தான் காரணம். ஓட்டா அப்பம் வேசந்தாயா போடணும். எல்லாத்துக்கும் வசதி. தரமாரியா மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுக்காளுங்களே. மாஸ்டர் நான் சொல்லல பியூட்டி பார்லர்ல இருந்து வருவாங்கன்னு. அவங்கதான் இவங்க. போலாமா? போலாமே. விடுப்பா. நீ எங்கேயா போற? அவங்க கூப்பிட்டாங்கயா. அது பின்னாடி போத 2 ஆயிட்டுங்க. அத கேட்டியா கதையா? இவங்க 2 பேரும் பியூட்டி பார்லர் இருந்து வந்தாங்களா? எங்கேயோ வேப்பமரத்து மேல உட்கார்ந்து இந்த 2 பிசாசுகளை இது தட்டி கூட்டிட்டு வந்துருச்சு. இந்த 2 பிசாசுகளும் சேர்ந்து 3வது ஒரு பிசாசை உருவாக்க போகுது. ஆக மொத்தம் 3 பிசாசு கூட நாம இந்த வீட்டுல நடமாட போறோம். இது எதுல போய் முடியுமோ? பழையபடி வெள்ள முடியலதான். இனி இதுக்கு டை போட முடியாது. தார் எடுத்து தலையில ஊத்துனாதான். ஓபன். யார் இந்த கேடி? இவன் பேரு மாடசாமி. பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு வெட்டிட்டான். எத? பொண்டாட்டி தான். இப்ப அவன் ஜெயில இருக்கான் சார். நெக்ஸ்ட். சார் இவன் பேர் கோதண்டம். பொண்டாட்டின்றத கூட இருந்தானே அவனை குத்திட்டான். நெக்ஸ்ட். இவன் பேர் சேது. இவனுக்கு ஏற்கனவே 3 பொண்டாட்டி. இப்ப 4வது பொண்டாட்டி வேற சார். கள்ள பொண்டாட்டி பல பொண்டாட்டி கதையா இருக்கே. நல்ல பொண்டாட்டி கதையே இல்லையா? தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல சார். எத? பொண்டாட்டி தான். ஃபீல் பண்ற தெரியுது. யோ இது போலீஸ் ஸ்டேஷனா கல்யாண ரெஜிஸ்டர் ஆபீஸா? ப்ளீஸ் ஓபன் தி ஃபைல் ப்ளீஸ் சார். இவன் தான் குரங்கு கண்ணாயிரம் சார். எமங்கி. சேலம் விஷ்ணு மலையூர் மம்முட்டியான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரையா குரங்கு கண்ணாயிரம்? சார் அவன் குரங்க வச்சு பெரிய பெரிய இடத்துல திருடி பொழைச்சிட்டு இருந்தான் சார். அவன் அரெஸ்ட் பண்ணோம். அவன் தப்பிச்சு போய் போலீஸுக்கு தலைவரா இருக்கான் சார். எத்தனை மாசமா? 6 மாசமா சார். 6 மாசமா ஒரு கைதியை பிடிக்க முடியல. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஷட் அப். ஒரு கைதியை பிடிக்க முடியல. என்னையா கோஷ்டி காணோம்? அவனுக்கு மேல குரங்க உள்ள தள்ளிட்டான் சார். குரங்கையா? கான்ஸ்டபிள்ஸ் இவரை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த குரங்கு கண்ணாயிரத்தை எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்க? ஹலோ மாஸ்டர் நான் தான். என்னங்க சொல்லுங்க.
நீங்களும் தலைக்கு டை அடிச்சுக்கணும். ஐயா எனக்கு வேணாப்பா. என்ன கிழவி ஒன்னையும் டை அடிச்சுக்க சொல்றாளா? அடிச்சுக்கோ. தாடி ஓட்டிட்டு கிழவிய லவ் பண்ணு, தாடிய புடுங்கி வச்சுட்டு பொண்ணை லவ் பண்ணு. எப்பா உனக்கு உடம்பெல்லாம் மச்சமுடா ராசா. கந்தசாமி அண்ணன், என்னது அண்ணன்னு தான் கூப்பிட்டேன். அண்ணனா? ம். சரி சரி இருக்கட்டும். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். கரெக்ட் கரெக்ட். நம்ம மாஸ்டரோட அண்ணன் பையன் தானே ராஜா. உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அண்ணன் பையன்தான். சித்தப்பனும் மகனும் எப்படி வர்றாங்கன்னு பாக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்களா, இல்ல கை கோர்த்துட்டு வர்றாங்களா, இல்ல கையை எடுத்துட்டு தனித்தனியா வர்றாங்களான்னு. ஓ, தனியா தான் வர்றானா? வணக்கம். நீங்க நீ நீ என் பேர் ராஜா. மாஸ்டர் சித்தப்பா தான் இன்னைக்கு அனுப்புனாரு. ஓ அப்படியா? ஆமாங்க அத்தை. நோ, நான் உனக்கு அத்தை இல்ல, சித்தி. ஐயோ கந்தசாமி அண்ணன், என்ன தங்கச்சி என்ன ஆச்சு? வாயில புண்ணு. ஓ, இவனை விட்டா ஒரே நேரத்துல 3 பேரை கல்யாணம் பண்ணுவான். பொல்லாத பையன். யாரு? ஏப்பா உங்க சித்தப்பாரு வரல? அதானே, அவர் ஏன் வரல? அது வந்துங்க, புறப்படும் போது நாங்க 2 பேரும் ஒன்னா தாங்க புறப்பட்டோம். திடீர்னு அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்துச்சுங்க. ஐயோ உடனே எங்க சித்தப்பா அங்க போயிட்டாருங்க. ஆமி கிட்டாண்டா. நானும் இந்த ப்ரோக்ராம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் தான் சொன்னேன். சித்தப்பா தான் சென்டிமெண்ட் அப்படி இப்படினாரு. அதனால தான் வந்தேன். ஒன்னா பிறந்த 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறத பாத்திருக்கேன். சித்தப்பா பிள்ளை ஒரே மாதிரி இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். நீ அவர் மாதிரியே இருக்க. அவர் மாதிரியேவா? ம். அவர்தான். ம்ஹும். என்ன இருந்தாலும் அவர் மஸ்குலர். என்ன தங்கச்சி? கட்டு மஸ்தானவர்னு சொல்றேன். பின்ன ஓசியில சோறுதுன்னா? கந்தசாமி அண்ணன், ஐயோ அவர் ஊர்ல கடப்பார் நீச்சல் எப்படி அடிப்பாருங்கிற. இஸ் இட்? குட் நைட். அங்கிள், அங்கிளா? எங்க சித்தப்பா அவங்க கூட சொன்னாரு நீங்களும் அவரோட இங்க தங்கி இருக்கீங்க. அவரோட நான் தங்கி இருக்கேன்னு. சரிதாங்க. ஏன் அங்கிள், எங்க சித்தப்பா தான் இங்க வேலை பாக்குறாரு, அதனால இங்க தங்கி இருக்காரு. நீங்களும் அவரோட தங்கிட்டு ஓசியில பாத்தி கட்டி திங்கிறீங்களே, அது தப்பு தானே? இவ்வளவுதான் மரியாதை உனக்கு? சேம் சைடு கோல் போடாத. கொஞ்சம் தள்ளுங்க. சித்தி, ராஜா, சின்ன வயசுல இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு எரும மாடு மேய்ச்ச பிறந்த கோமணமா? ஐயோ அம்மா. இப்படி தாங்க தர ரேட்டுக்கு புழுகுவாரு. ஆ, ஆமாங்க, எங்க சித்தப்பாக்கு ஹார்மோனிய பெட்டியே இவர்தான் வாசிக்க கத்து கொடுத்ததா சொல்லிருப்பாரு. ஆமா. சத்தியமா அதெல்லாம் சூப்பர் ரீலுங்க. ஹார்மோனிய பெட்டியில எத்தனை கட்டை இருக்குதுன்னு கூட இவருக்கு தெரியாது. வேணும்னா கேட்டு பாருங்க. என்ன கந்தசாமி அண்ணன், எத்தனை கட்டேன்னு கூட தெரியாதா? அட நீங்க என்னங்க வாசிக்கிறவன் உட்கார்ந்து கட்டையெல்லாம் எண்ணி பார்த்து வாச்சிட்டு இருப்பான். அவனோட சேர்ந்து நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களா? ஏப்பா நீ பொண்ணை பார்க்க வந்தியா என்ன பார்க்க வந்தியா? தங்கச்சிங்க, எங்க தங்கச்சிங்க, நீங்க பொண்ணை கூப்பிடுங்க தங்கச்சிங்க. பாவம், அண்ணன் ஏன் போட்டு வாடுற? அவரை பத்தி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. பாண்டு, கீதா வரச்சல். அப்புறம் இதுக்கு முன்னால் நீ இந்த பொண்ணை பார்த்ததே இல்ல? ஆமாங்க. ஆமாவா? அடேங்க அப்பா. கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? கொஞ்சம் பொத்திட்டு இருக்கிறியா? கீதா, இப்ப உன்னை பார்க்கும்போது அப்படியே உங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருமா. வா ராஜா, இவதான் என் அண்ணன் பொண்ணு கீதா. ஹலோ. உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கா? அவனை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுறேன். உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கு. அதனால நானும் உங்க சித்தப்பாவும் கலந்து பேசி சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சிடலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்கு. போயிட்டு வரேன். ம். அங்கிள், தம்பி, போயிட்டு வரேன். சித்தப்பாறை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க. சரி. அடாடாடாடாடா, கந்தசாமி அண்ணா, தங்கச்சிங்க, மாப்பிள்ளை ரொம்ப நாணயமானவர் இல்ல? என்ன அவன் வாயிலிருந்து பொய்யே வர்றது இல்லையே. பரவாயில்ல, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் கிடைச்சிருக்காரு. ஐயோ.
வா ராஜா. என்னங்க வா, என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. ராஜா, ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். அதை யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, எங்கே சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னை பார்த்த உடனே நீதான் அதுக்கு சரியான ஆளுன்னு பட்டுது. அதனாலதான் உனக்கு முன்னாலேயே இங்க வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியை தரலாம். ஆனா எனக்கு மகிழ்ச்சியான பதில மட்டும் நீ சொன்னா போதும். என்ன விஷயம்? எனக்கும் செவ்வாய் தோஷம், உங்க சித்தப்பாவுக்கும் செவ்வாய் தோஷம். எனக்கும் கல்யாணம் ஆகல, உங்க சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல. ரொம்ப நாளாவே இந்த விஷயத்த என் மனசுலயே வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். உங்க சித்தப்பாவும் வெளியில சொல்ல முடியாம ரொம்ப நாளாவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அஜிஜோ, சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்றத பார்த்தா வயசான உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த வயசுல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறது எந்தவித கெட்ட எண்ணத்திலயும் இல்லப்பா. நீங்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்க சித்தப்பாவுக்குன்னு யார் இருக்கிறாங்க? இல்ல எனக்கு தான் யார் இருக்கிறாங்க? அதனாலதான் நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணமா? நான் சொன்ன விஷயத்த எப்படியாவது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி நீதான் எங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். உன் கல்யாணத்துக்காக உங்க சித்தப்பா பாடுபட்டாரு. இப்போ அவர் கல்யாணத்துக்காக நீதான் பாடுபடணும். நானா? ம். சார், சார், ஐயா, என்ன இந்த லெவலுக்கு வந்துட்டேன் சார். சார், அம்மா, ராஜா, அம்மா, ராஜா, அம்மா, ராஜா, அம்மா, ராஜா. அம்மா. என்னடா கடவா? அவசரமா ஓடுறாரு, அஜீரணம் போல இருக்கு. At the age of 55, 3,000 rupees salary. Where is that? ஏய், என்னாச்சு? மேல போய் அத்தி பாருங்க. அத்தேங்க, அத்தேங்க. அத்தை, கதவு திறங்குமா. 1 மணி நேரமா அத்தை கதவே திறக்காம உள்ளே இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. அத்தை கதவை தரங்க அத்தை. பாருங்க பாருங்க, தப்பே மேல பாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். நீங்க முதல்ல கதவை தரங்க. அத்தை, அம்மா, என்ன கதவு இந்த பக்கமா இருக்கு, இவன் அந்த பக்கமா ஓடுறான். என்ன என்ன இங்க கலாட்டா? கலாட்டா எல்லாம் ஒண்ணுமில்ல. 1 மணி நேரமா நீங்க உள்ள என்ன? ஏய்யா, இந்த கருப்பெல்லாம் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகாதா? இல்ல, நீங்க தற்கொலை பண்ணிட்டு தற்கொலையா? எதுக்கு? சாகிறதுக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு? நான் ஒண்ணு ஆம்பளை இல்ல. அத்தை ரூம்குள்ள இல்ல. இல்லையா? பின்பக்க ஜன்னல் வழியா எகிரி குறிச்சு தற்கொலை பண்ணிக்கிறக்கா தண்டவாளத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல ட்ரெயின் வேற வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, அத்த தண்டவாளத்துல ஓடுறது, ஏத்தாப்புல ட்ரெயின் வர்றது, இந்த ரெண்டையும் நீ சேர்ந்தாப்புல பாத்துருக்க. ஆய், இந்த ரீல் விடுறத நீ இன்னும் விடலையா? கண்ணா, ஒப்ப யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? அவன் காலை தொட்டு கும்பிடுறேன். டே சாமி, அண்ட புடுங்கனா இருக்கேடா அங்க அப்பா. அட பாவி, நீயா? ரயில் ஸ்நேகிதா ரயிலோட போகும்னு சொல்லுவாங்க. எனக்கு பைல்ஸ் வர முடியா பள்ளிட்டியே. தெரு தெருவா நாயா அலைய வச்சு கழுதைங்கள்லாம் துரத்துற அளவுக்கு இப்படி பேப்பர் ட்ரெஸ் மாட்டி விட்டுட்டியே. 14 பாஷையில இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்கேன்னு எல்லாரையும் கேட்டேன். ஆனா யாருமே சொல்ல மாட்டேன்னுட்டாள்வ. இஸ்லாண்டா? ஏங்க 16 பாஷைய பேச கத்துக்கிட்டீங்களே, ஒழுங்கா ஒரு பாஷைய படிக்க கத்துருக்கலாம்ல. அதுக்கு பேர் இஸ்லாண்ட் எஸ்டேட் இல்லைங்க, ஐலண்ட் எஸ்டேட். அப்படியும் சொல்லலாமோ? அப்படித்தான் சொல்லணும். ஐலண்ட் எஸ்டேட்டோட ஓனர் இவங்க தான். என்னமோ உங்க புண்ணியத்துல நான் எங்க அம்மாவை காப்பாத்திட்டேன். ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மாஸ்டர். எஸ். உங்களே ஒண்ணு இல்ல, இனிமே நீங்க தான் மாஸ்டர். ரொம்ப நன்றிங்க. 55 வயசு, 3000 ரூபாய் சம்பளம். எஸ். 55 வயசு, 3000 ரூபாய் சம்பளம். ஏன் பேப்பர் 2 தடவை சொல்ற, மறந்துடுவியா? 200 தடவை புலம்பி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எப்பவோ கிடைக்க வேண்டிய வேலை இப்பதான் கிடைச்சிருக்குது. எல்லாம் என் ஜாதக விசேஷம். ஜாதகமா? ஆமாங்க, எனக்கு செவ்வாய் தோஷம்.